என் தங்கப்பிள்ளையே, வைகுண்ட ஏகாதசியினுடைய இந்த வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் என் குழந்தை, நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயத்தில் உனக்கான வெற்றி செய்தியோடு உன் வராகி உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நம் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்றால் அதுவே இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக வாழ்ந்ததற்கு அர்த்தம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ இன்று அந்த விஷயத்தை நடத்த வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருந்து அதை நடத்தி கொடுக்காமல் செல்ல மாட்டேன். அம்மா உன் இல்லம் தேடி அதிர்ஷ்ட செய்தியோடு வந்திருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடக்கூடாது. உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் மீட்டு கொடுக்க நான் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, உன் தாயானவள் உன் மீது கொண்ட அன்பின் காரணமாக எப்பொழுதும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். நான் உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை எக்காரணம் கொண்டும் நீ இழந்துவிடக்கூடாது. உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அள்ளி கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். வராகியின் பிள்ளையான நீ இன்று இந்த விடியலை, இந்த வெள்ளிக்கிழமையினுடைய விடியலை பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக மனதிற்குள் நினைத்து கொண்டு இன்று நீ நினைத்த வெற்றியை நிச்சயமாக பெறுவாய் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நல்லபடியாக தொடங்க வேண்டும். என் குழந்தையே, தொடக்கமே சறுக்கலாகிவிட்டது என்றால் சட்டென்று பதற்றமடைந்து விடாதே. இன்று என்ன நடக்கப் போகிறதோ என்று பயப்படாதே. ஆரம்பத்திலேயே சறுக்கல் வந்துவிட்டால் நிச்சயமாக முடிவு உனக்கு வெற்றியாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் வாழ்க்கையின் வெற்றியையும் ஒரு சேர பெற வேண்டும் என்று நீ நினைக்கிறாயானால் அதற்கு உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது சட்டென்று தொடக்கத்தை பார்த்தே பயப்படுவது போல பயந்து கொண்டிருந்தால் நீ எதிர்பார்க்கின்ற வெற்றி எங்கிருந்து உனக்கு கிடைக்கும் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா? நாம் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்திராத பல அற்புதங்களை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திராத பல நல்ல மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதற்கு ஏற்றது போல நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லா விஷயங்களையும் நாம் நமக்கானதாக ஒட்டுமொத்த சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இப்படித்தான் இருப்பேன், ஆனால் என் வாழ்க்கை நான் நினைத்தது போல மாறிவிட வேண்டும் என்று நீ சொல்வாயானால் அதில் உன்னுடைய சுயநலம்தான் பெரிதாக தெரிகின்றது. அது மட்டுமல்ல, உன்னுடைய சோம்பேறித்தனமும் கூட சேர்த்து தெரிகின்றது. அதனால் எதுவுமே நாம் இருந்த இடத்தில் நம்மை தேடி வரும் என்று நினைப்பதை முதலில் நிறுத்திவிட்டு அதை தேடி நாம் செல்ல வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எந்த விஷயத்தையும் நாம் தேடிச் சென்று நம் வாழ்க்கையாக பெற்றுக்கொள்ள முடிவெடுத்து விட்டோமானால் அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கை சில நேரங்களில் அதிகப்படியான துன்பத்தை கொடுக்கும். வாழ்க்கை சில நேரங்களில் இனிமேல் இவ்வளவுதான், உனக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி உன்னை பயங்காட்டும். ஆனால் கடைசியில் என் பிள்ளையே, இதை விட்டால் வேறு வழியே இல்லை என்று சொல்லி இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு நீயே உன்னை பக்குவப்படுத்தி விடுவாய். உண்மையில் அதுதான் பக்குவம், உண்மையில் அதுதான் அனுபவம் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் ஒரு பொழுதும் உன்னை பாதித்து விடக்கூடாது. சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களினாலும் நீ சட்டென்று மனமுடைந்து போய்விடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் என்றும் என்றென்றும் உன் அம்மா உனக்கு உறுதுணையாக இருப்பாள் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு
எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் கொடுத்து விடலாம் என்று நீ யோசிக்கிறாய். அதே நேரத்தில் யார் நினைத்தாலும் உனக்கு கெடுதல் நடக்கும் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் அது உண்மை கிடையாது. நீ நினைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அது உன்னை வந்து சேரும். எதிர்வருகின்ற துன்பத்தை ஒரு முறை எதிர்த்து நின்று முறைத்து பார். உன்னை தேடி வந்த துன்பங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன் வாழ்க்கையை விட்டு ஓட்டமெடுக்கும். நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையை அழகானதாக மாற்றும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து நீ ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை பெற வேண்டும் என்கின்ற நிலைக்கு இப்பொழுது வந்து விட்டாய். கிடைப்பதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டு விலகிச் செல்வதை எல்லாம் விட்டு ஒதுங்கி நின்று என் குழந்தை உனக்கான மன மகிழ்ச்சியை என்றும் உன்னுடையதாக நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். என் தங்கமே, சில விஷயங்கள் நடந்து முடிந்த பிறகு யோசிப்பாய். இதை நாம் அப்படி செய்திருக்கலாமே, இப்படி செய்திருக்கலாமே, அவசரப்பட்டு தவறாக செய்துவிட்டோம் என்று. அது உனக்கு கஷ்டம் கிடையாது. அதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அனுபவம். ஏனென்றால் மீண்டும் ஒரு முறை இதே விஷயத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது நீ அதிகமாக சிந்திப்பாய் அல்லவா? நீ அதிகமாக யோசித்து இதே தவறை செய்யக்கூடாது என்பதில் நீ உறுதியாக நிற்பாய். மீண்டும் இப்படி ஒரு தவறு நம் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருப்பாய். அப்படி கவனமாக இருந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருப்பாய். எந்த இடத்திலுமே இதனை நீ மறக்க மாட்டாய். அதனால் ஒரு முறை பட்டு தெளிந்து விட்டாயானால் அது உனக்கு வாழ்க்கையின் நல்ல விஷயங்களை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று நினைத்து பெருமைப்படு. நமக்கு இப்படி நடந்து விட்டதே என்று எண்ணி ஒருபொழுதும் வருத்தப்படாதே. எந்த விஷயத்தையுமே கற்றுக்கொள்வதற்கு இந்த வாழ்க்கை ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்பினையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளாதவர்களுக்கு மட்டும்தான் இது வேதனையை கொடுக்குமே தவிர மற்றபடி வேறு யாருக்கும் இது துன்பங்களை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையை, ஒவ்வொரு அனுபவமும் நீ இந்த வாழ்க்கையில் கற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு பாடங்கள் அல்லவா? இதிலிருந்து நீ நிறைவான சந்தோஷத்தை எப்பொழுதும் பெற்றுக்கொண்டே இரு. வாழ்க்கை தருவது அத்தனையும் உன்னை எந்த அளவில் அழைத்து செல்கின்றதோ அந்த இடத்திற்கு சென்று உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய். யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களையும் கொடுக்க முடியாது. நல்ல நேரம் வரும் பொழுது நீ நிச்சயமாக நல்ல மாற்றத்தையும் உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையே, வராகியின் குழந்தையாக இருந்து விட்ட பிறகு ஒரு விஷயத்தை செய்வதற்கு நீ யோசிக்கலாமா? என் பிள்ளை, அது சரி எனும் பொழுது அம்மா சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அதனை நிறைவேற்றி கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல நீ எதிர்பார்த்திடாத பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை இன்று நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு வெற்றியையும் உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்கப் போகின்றது. இந்த வாழ்க்கை நீ வேண்டும் என்று வேண்டி நின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உன் கைகளில் மீட்டு தரப் போகின்றது. நல்லதொரு மாற்றத்தை உணர்ந்து நல்லதொரு திருப்பத்தை புரிந்து இனி எப்பேற்பட்ட துன்பங்களிலும் இருந்து கடந்து நீ நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்குகிறாய் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்க்கை இருக்கிறதே என்று நினைத்து ஒரு பொழுதும் யோசிக்காதே. இந்த கண்ணீரும் கவலையும் உன்னை நிச்சயமாக நல்ல வழிக்கு அழைத்து வரும். அதிலேயே முங்கி கிடக்காமல் இதுதான் கடைசி என்று யோசிக்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை மட்டும் என் பிள்ளை என்னவென்று பார்க்க தொடங்கு. நிச்சயமாக என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கான தேவைகளை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும். எப்பொழுதும் போல
நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தைக்கு நான் சொல்ல வந்த விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக புரிந்துவிடும். என் பிள்ளையே, வெற்றி விடியல் வந்து விட்டது. வெற்றி விடியல் உனக்கான மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றது. இனி எந்த நேரத்திலும் உன்னுடைய மாற்றங்கள் உன்னை வந்து சேரத்தான் போகின்றது. எதிர்வருகின்ற உண்மைகளை நீ எப்பொழுதும் தெளிவாக ஏற்றுக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை எப்பொழுதும் சரியென புரிந்து கொண்டு உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. எந்த இடத்திலும் என் பிள்ளை தேங்கி மட்டும் நின்று விடாதே. நீ தேங்கி நின்றாயானால் அந்த இடத்தில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். உன்னை அடுத்த கட்டத்தை நகர்த்த விடாமல் இந்த வாழ்க்கை உன்னை மிகப்பெரிய வேதனைக்கு ஆளாக்கும். இதையெல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற சந்தோஷத்தை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், அம்மா சொல்வதை சொல்லிவிட்டு சென்று விடுவாள், அனுபவித்து கொண்டிருப்பது நாம் தானே என்று. என் பிள்ளையே, ஒருபோதும் இது போன்று யோசிக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என்னவென்று பிரித்தறிந்து உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் நினைத்து விட்டால் அத்தனை மாற்றங்களையும் ஒரு நொடியில் நடத்திட முடியும். ஆனால் அப்படி நடத்தி கொடுப்பதற்கு நான் உனக்கு வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தரவில்லை. அத்தனையையும் கற்றுக்கொண்ட பிறகுதான் உன்னுடைய முயற்சியால் மட்டும்தான் இந்த வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும். உன் அம்மாவின் அருள் எப்பொழுதும் உனக்கு இருக்கும். அதற்காக வெற்றியையும் நானே உனக்கு தர முடியுமா? என் குழந்தையே, நீ செய்த முயற்சி உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இன்று இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒரு பேரதிர்ஷ்டத்தினுடைய விடியல். எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ இதனை தவிர்த்து விடாதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களையும் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளையும் எப்பொழுதும் போல என் குழந்தை நீ உன்னுடையதாக பெற்றுக்கொண்டு எந்த நேரத்திலும் அதிலிருந்து தவற விடாமல் நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிரு. நல்ல மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக நல்ல நிலையை நோக்கி அழைத்துச் செல்லும். நல்ல திருப்பங்கள் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். என் பிள்ளையே, கண்ணீரோடும் கவலையோடும் நீ சந்தித்த உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் இனிமேல் மனமகிழ்ச்சியோடு உனக்கு அற்புதங்களை நடத்தி கொடுக்க போகின்றது. நல்ல மாற்றங்களை உனக்குள் உருவாக்கப் போகின்றது. எந்த இடத்தில் என் பிள்ளை விழுந்தாயோ அந்த இடத்தில் நிமிர்ந்து நின்று உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய போகிறாய். யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்களையும் கொண்டு வந்துவிட முடியாது என்பதனை உணர்ந்து நீ பெற நினைக்கின்ற உனக்கான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ பெறப்போகின்றாய். நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது. இந்த வாழ்க்கையும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் அப்படியே தந்து விட்டது என்பதனை நீ நம்ப வேண்டும். விடியலை தொடங்கும் பொழுது மனதிற்குள் இருக்கின்ற எந்த ஒரு தேவையற்ற குழப்பங்களையும் அங்கேயே நீ புதைத்துவிட்டு சந்தோஷத்தை மட்டுமே எதிர்கொள்ள தொடங்க வேண்டும். என் பிள்ளையே, வருவது என்னவாக இருந்தால் என்ன, நீ அதை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து உன் வெற்றி உறுதி செய்யப்படும். கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக அதனை எதிர்கொள்ள நீ தயாராகிவிடு. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை விட சிறப்பான பல அம்சங்களை உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகியின் அன்பு பிள்ளை, இன்று இந்த நாளில் பெருமாளை வணங்கி அவரிடத்திலிருந்து உனக்கான நல்லதையும் நீ எதிர்பார்க்கின்ற உன்னுடைய எதிர்காலத்தையும் மாற்றிக்கொள்ள தயாராக இரு. என் பிள்ளையே, இந்த நாளில் அவரை வழிபடுகின்றவர்களுக்கு வாழ்க்கையில் செல்வம் நிச்சயமாக செழிக்கும்.
என்றும் நிம்மதி பிறக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.